அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் 60, 70, 80 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி 60 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய அனைவருக்குமே உதவித்தொகை, புதிய சலுகைகள், இலவசம் இது தொடர்பான முக்கிய மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இவை பற்றிய விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 60 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் பயன்பெறும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசின் தரப்பில் பல அருமையான இலவச சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், ரேஷன் கடை, பஸ் பயணம் என பலவற்றிலும் பல சலுகைகள் வந்துள்ளன. இவற்றில் என்னென்ன சலுகைகள், என்னென்ன இலவசம், என்னென்ன உதவித்தொகை என்பது பற்றிய தெளிவான விளக்கத்தை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். முதல் அறிவிப்பாக பேருந்து பயணத்தில் பஸ் பாஸ் அப்டேட் குறித்த புதிய தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் வசிக்கிற 60 வயதான முதியவர்களுக்கு எம்டிசி ஒரு சூப்பர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மாதத்திற்கு 10 டோக்கன்கள் வீதம் அடுத்த 6 மாதத்திற்கு தேவையான 60 கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்களை வழங்க உள்ளது. சென்னையில் இருக்கிற 39 டிப்போக்களிலும் விநியோகம் செய்யப்படுகிறது. காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் விநியோகம் செய்யப்படுகிறது. மேலும் ஞாயிற்றுக்கிழமையானது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய டோக்கன்களை வாங்குவதற்கு என்னென்ன ஆவணங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால், ஏதேனும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆவணத்தை எடுத்துச் சென்றால் போதும். எடுத்துக்காட்டாக ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், வயதிற்கான சான்றிதழ் அல்லது குடிநீர் சர்டிஃபிகேட் இது தொடர்பான ஏதேனும் ஒரு ஆவணத்தை எடுத்துச் சென்று இத்துடன் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தையும் இணைத்து உங்களது அருகிலுள்ள டிப்போக்களுக்கு சென்று இதனை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் டோக்கன்களையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். வருகிற ஆகஸ்ட் 1, 2026 டிசம்பர் 20, 2026 வரை வழக்கமாக போக்குவரத்து கழகம் செயல்படும் வேலை நாட்களில் இத்தகைய டோக்கன்களை வாங்கிக் கொள்ளலாம் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அடையாறு, தாம்பரம், கிளாம்பாக்கம் என 39 டிப்போக்களில் இதற்கான லிஸ்ட் தயாராக உள்ளது. அங்கு சென்று உங்களது டோக்கன்களை வாங்கிக் கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பாக ரேஷன் கார்டுகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. வயது முதிர்வின் காரணமாக ரேஷன் கடைக்கு சென்று வரிசையில் நின்று பொருட்கள் வாங்குவதில் தாமதம் ஏற்படுவதால் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி ஏற்கனவே இருந்த திமுக ஆட்சியில் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வீடு தேடி 70 வயதிற்கு மேற்பட்டவருக்கு ரேஷன் பொருட்கள் அனைத்தும் கொண்டு செல்லப்பட்டது. அதன்படி தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக அரசானது இத்திட்டத்தை விரிவுபடுத்த உள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு வீடு தேடி தாய்மானவர் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் 60 வயதிற்கு மேற்பட்டோர் இணைந்து கொள்ளலாம். இதன் வாயிலாக 2வது சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேஷன் பொருட்கள் நேரடியாக தாங்கள் இருக்கும் வீட்டிற்கே கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. மேலும் இத்திட்டமானது உங்களது பகுதியில் செயல்படுத்தப்படாமல் இருப்பின் இன்னும் ஓரிரு மாதங்களில் இத்திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் இத்தகைய சேவை நடைமுறையில் இருக்கும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிய தகவல். 70 வயதிற்கு மேலே உள்ள முதியவர்கள் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு என்பதை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பாக பயோமெட்ரிக் முறையில் கைரேகை பதிவு செய்வது ரேஷன் கடைகளில் மிகவும் சிரமமாக இருப்பதால் உங்களுக்காகவே ரேஷன் பொருட்கள் அனைத்தையும் பெறுவதற்காக முக அங்கீகார தொழில்நுட்பம் கொண்டு வர தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வயது முதிர்வு மற்றும் உடல் உழைப்பின் காரணமாக கைரேகை பதியாமல் ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் ஏற்படும் தாமதத்தை குறைப்பதற்காகவும் மேலும் விரைவில் ரேஷன் பொருட்களை பெறுவதற்காகவும் ஃபேசியல் ரெகக்னைஷன் எனப்படும் முக அங்கீகார தொழில்நுட்பம் கொண்டு வரப்பட உள்ளது. மேலும் அடுத்த அறிவிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மகளிர் உரிமை தொகை எனும் திட்டத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு முதியோர் உதவி தொகை திட்டம் என்பதில் இணைத்து மாதம் 1000 ரூபாய் பெற்று வந்த அவர்களுக்கு இனிமேல் மாதம் ரூ. 3000 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தாவேக அரசானது தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.